தமிழர்களோட பாரம்பரியமான எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு அதில் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் குருமிளகு, 20 சின்ன வெங்காயம், 10 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி. இந்த ஆயிலே இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கணும், அது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் லைட்டாக வதக்கிக்கலாம். கூடவே அரை மூடி துருவினிய தேங்காய், 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் சாம்பார் தூள். இதை நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்திக்கலாம். அதுலேயே காம்போடு இருக்கிற கத்திரிக்காவை சென்டரில் கீறிட்டு அதையும் இது கூட சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிவிட்டு அதில் நம்ம கத்திரிக்காய் வறுத்த எண்ணெயவே ஊற்றிக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், கடலப்பருப்பு, அது கூடவே ஒரு 3 வரமிளகா, ஒரு 10 பல் சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கணும். அடுத்த இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலையை சேர்த்துக்கலாம். மசாலையை சேர்த்து ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். புளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். குழம்பு கொதிச்சோன்னா அடுத்து இதில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காவை சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சோன்னு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டாக்கா நம்மளோட டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி.